ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் புளி மண்டிங்க. அதுக்கு தேவையான பொருள் பாவக்காய். நல்லா ஃப்ரெஷ் பாவக்காவாக எடுத்து இந்த மாதிரி சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுங்க. ரொம்ப பெரிய பீஸ் நறுக்கக்கூடாது. ஸோ இது ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், இதுக்கு கல்லுப்பு நம்ம எடுத்துக்கலாம். தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. மிளகாத்தூள் 1லேருந்து 1.5, அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு போட்டுங்க. 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் எடுத்துங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துங்க. ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை தேவையான அளவு. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை எடுத்து அரிஞ்சு வச்சுங்க. பச்சை மிளகாய் ஒரு 3லேருந்து 4 ஃப்ளேவருக்காக. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்காக. இப்போ இந்த பாவக்காய் புளிமண்டி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுங்க. இதில் நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறோங்க. ஸோ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு 2 ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் நல்லா கடுகு வெடித்து பருப்பு நல்லா செவந்து வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடுகு வெடித்து பருப்பு நல்லா செவந்துருக்கு. இப்போ நம்ம இதில் மிளகாவை ஆட் பண்ணிடுறோங்க. நம்ம இது ஃப்ளேவருக்காக தான் இந்த மிளகாய் போடுறோம். காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் தாங்க. ஸோ இப்போ இதை மிளகாய் இதில் நல்லா போட்டுட்டு ஒரு வணக்கிட்டு இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறோங்க. நல்லா பொடியாக நறுஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக வணங்கினோடனே நம்ம இதில் அந்த இதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை இப்போ சேர்த்துடுறோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா வணக்குங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் பாவக்காய் ஆட் பண்ணிவிடுங்க. பாவக்காய் இந்த மாதிரி பொடியாக இருக்கணுங்க. அப்போ தான் இது நம்ம அந்த புளி மண்டி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது நல்லா இது வாயில் படாமல் நல்லா இருக்குங்க. ஸோ இதை நல்லா வணக்கணுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பாவக்காய் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம போட்டிருக்கனால அந்த காயில் இருக்க தண்ணியிலே இது நல்லா சுண்டி வருங்க. இது காய் நல்லா நம்ம போட்ட காயில் கொஞ்சம் இதாகி கம்மியாகி வருங்க. இதுதான் பதம். அது வரைக்கும் இது நம்ம இந்த இதுலேயே வணக்கணுங்க. நம்ம உப்பு போட்டிருக்கனால இந்த காயில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் நல்லா இந்த காய் பாதி இது வந்துருங்க இதுலேயே. ஸோ இதில் இப்போ நம்ம வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அதுலேயே பச்சை வாடை கொஞ்சம் போயிடும் உங்களுக்கு. ஸோ இதை போட்டு நல்லா இதை வணக்கிடணுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த பாவக்காய் நல்லா வணங்கி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக நம்ம போட்ட பாவக்காய் கொஞ்சம் அளவு குறைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சுணுங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது ஒரே ஒரு தக்காளி மட்டும். அந்த புளி வெறும் புளியை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எரிச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் ஒரே ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம். இது நல்லா வணங்கினது உங்களுக்கே நல்லா தெரியும். இது நீங்கள் ஃப்ரெஷ் பாவக்காயில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் வரும். சீக்கிரம் நல்லா வணங்குங்க. அது இல்லாமல் இந்த கசப்பு தன்மை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அதனால் ஃப்ரெஷ் பாவக்காய் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாவக்காய் கொஞ்சம் நல்லா வணங்கினது உங்களுக்கு தெரிஞ்சோடனே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளி கரைசலை இதில் விட போகிறோங்க. புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் விட போகிறோம். தண்ணீர் நிறையா விட வேணாம். நீங்கள் அந்த பாவக்காய் முழுக்கிற அளவுக்கு அந்த புளி கரைச்சல் இருந்தால் போதுமானதுங்க. ஸோ இதை விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இது நல்லா அந்த புளி தண்ணியிலேயே நல்லா வெந்து இது சுண்டி வரணுங்க. இப்படி சுண்டி வந்துச்சுன்னா நமக்கு பாவக்காய் புளி மண்டி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், பாவக்காய் நல்லா முழுகிற அளவுக்கு இந்த தண்ணி நம்ம விட்டுருக்கோம். இது போதுமானது. ஸோ இதுலேயே அந்த பாவக்காய் நல்லா வெந்து வரணுங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதாங்க இதுக்கான பக்குவம். ரொம்பவும் நம்ம சுண்டி எடுத்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு பாவக்காய் புளி மண்டி தயாராகிடுச்சுங்க. பாவக்காய் புளி மண்டி தயாராகிடுச்சுங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதுங்களா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியானது. வாரத்தில் ஒரு நாளாவது இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சி இதெல்லாம் போயிடுங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. பாவக்காயில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நம்ம பார்த்துட்டோம். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.